அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியவே காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அதிமுக ஒழிக்காம விட மாட்டேன்னா, திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? திமுகவே என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு வந்து பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியவே காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்லை, இன்னைக்கு தனி மனிதனாக மாறிட்டார். இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவர் கூட அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகிறார்கள், திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. இனிமேல் அந்த அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக எங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு, எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்போவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்தே அதிமுக தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகி விட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பமே இவர் என்னன்னா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியதை இப்படி பேசுறீங்களே, நானே போய் தகராறு பண்ணேன் அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. அதை எல்லாரும் வெளியே ஏற்றிட்டாரு சபாநாயகர், வெளியே போட்டு வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிகிட்டே வர்றோம். ஏங்க நீங்கள்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தால் இப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்கள் அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் என்னென்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் என்னத்தை பேசுகிறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்கள் சபாநாயகரில் குறிப்பில் இருக்கும்ல, அதில் போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிக்கிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்குது, கொஞ்சம் ராஜ்யம் பேசாமல் வாங்க, அமைதியாக வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாண அரங்கத்தில் இருக்குங்க, நடக்குதுங்க. அப்போ அங்கே தனியாக ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதில் போய் உட்காந்துருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்போ எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாமல் இருங்க, நமக்குள்ள ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்போவே அவருடைய சுயரூபம் அன்னையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. அன்னையிலிருந்து திமுக நிர்வாகிகளும் சரி, அதிமுக நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளரும் மந்திரிகளும் ஒரு என்றைக்கும் அதிமுகவை காட்டி கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டோம். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இந்த கட்சி எப்படியாச்சும் அம்மா வழியில் கொண்டு போகணுன்ற அடிப்படையில் தான் போனோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவருடைய நடவடிக்கை சரியில்லாமல் இருந்தது. கூட இருந்தவங்களும் அப்படி தான். அதனால தான் முதல்ல இவர் மனோஜ் பாண்டியனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக அப்புறம் சட்டமன்றத்தில் இவரை விட்டு பேச விடுறாரு, யார் ஐயப்பனை விட்டு பேச விடுறாரு. அப்புறம் இவரும் பேசினார், இவர் அப்புறம் பேசுகிறாரு. ஆக இதெல்லாம் என்னன்னா, நீ முன்னால் போங்க, நான் பின்னால் வர்றேன், நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வர்றேன் அப்படின்னு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அதிமுக ஒழிக்காம விட மாட்டேன்னா, திமுகவுக்கும் உனக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? எனக்கு கோபம் வருது, வேண்டாம்.